ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு சொதப்பல் டீம்னு பேர் தாங்க கொடுக்கணும். அந்த அளவுக்கு போகுது. ஏன்னு கேட்டிங்களா, இப்போ சொதப்புன்னு சொதப்புறாங்க. ஒரு சீனை வச்சு ஓயாமல் தைக்காதீங்கப்பா, அதுக்கு பேர் கண்டென்ட்டே இல்லைப்பா அப்படின்றாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, ஒன்றும் இல்லைங்க. அதாவது அந்த இப்போ தான் வந்துட்டு இதையே கண்டுபிடிக்கிறீங்களாடா அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இப்போ தான் பிரியாணியில் விஷம் கலந்ததே கோபின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கோபி எவ்வளோ வேலை பார்த்துருக்காரு. சரிப்பான்னு சொல்லிட்டு கோபியும் டயர்டாகி ஒரு வீட்டுக்கு வந்தோடனே பார்க்கணுமே, ராதிகாவோட அம்மா எக்கச்சக்கப்பட்டு 4 பிட்டு நங்கூரமாக போடுன்றமே அந்த மாதிரி போட்டு விட்டுருச்சுங்க. அதாவது இனியா வந்தது, இனியா பேசாததெல்லாம் பேசினதா சொல்லிடுச்சு. ராதிகா ஒரு பக்கம் இனியா வந்துட்டு இங்கே வந்த உடனே வந்துட்டு எங்கள் குடும்பத்தோட சந்தோஷத்தை கெடுத்தே நீ தான் என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் ஏதோ சின்ன பொண்ணு ஏதோ வருத்தத்தில் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னவர் இவர் வேக வேகமாக போக என் பொண்ணை பார்க்குறேன், உங்கள் பொண்ணை திட்டி விட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க ராதிகாவோட அம்மா. அது எப்படிமா திட்ட முடியும், அவள் ஏன் பொண்ணுமா, நான் வந்துட்டு என் பொண்ணோட மனசில் இருக்க வருத்தத்தை போக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி இங்கே வந்து பாக்கியா வீட்டில் நின்றுக்கிட்டு திடீர்னு இனியா வாமா போகலாம் வெளியில், என் பொண்ணை நான் கூப்பிட்டு போகிறேன்றாரு. இப்போ என்னடா சாந்த சொரூபமாக பேசுகிறேன், இதுக்கு முன்னாடி என்ன ஆட்டம் ஆடினேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்தவர் தனியாக காரில் உட்கார வச்சு என்னம்மா என்ன வருத்தம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாரி டேடி, நீங்கள் இல்லைன்னு தெரியாமல் நாங்கள் வந்துட்டேன், உன் வீடுடா நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. மனசில் என்ன கஷ்டம்னு சொல்லி கேட்க, இது மாதிரி காலேஜில் எல்லாருமே எனக்கு கிண்டல் பண்ணுறாங்க டேடி, நீங்கள் சண்டை போட்டது தான் காரணம், நான் அம்மா வேறு பயங்கரமாக திட்டி விட்டேன், ஏன்னா உங்கள் மேலே உள்ள கோவத்தை நான் அம்மா மேலே தான் காமிச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா அவங்க அம்மானு பேர் எடுத்தாலே டென்ஷனாக வரும். இப்போ அமைதியாயிட்டாரு. குழந்தை அழுகிறத தாங்க முடியாமல் அழுகாத இனியா அழுகான இதியா இனி கரைஞ்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாரு. ஐஸ்கிரீமை சாப்பிட்டு குண்டு பிஸ்கு எப்படி உட்காந்துருக்க பாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எப்போ பாரு இப்படிலாம் ஐஸ்கிரீம் அது இதுன்னு வாங்கி கொடுத்து அப்போ கரெக்ட் பண்ண வேண்டியது, இவர் கரெக்ட் பண்ணுவாராம், இருக்கவங்கலாம் ஏமாந்துட்டு உட்காந்துருப்பாங்களாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.